இந்த செய்தியினுடைய தலைப்பு கவலைப்படாதிருங்கள். மனிதர்கள் எதை குறித்து கவலைப்படுறாங்க தெரியுமா? இப்போ நம்ம படிக்க போகிறோம், அதை குறித்து தான். ஆக எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காக, எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா சொல்லாமா? ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷத்தவைகள் அல்லவா? இதை குறித்து ஏன் கவலைப்படுறீங்க? உணவுக்காக, தண்ணீருக்காக, உடுப்புக்காக. ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் உடலும் விசேஷத்தவைகள். ஏன் இதை குறித்து கவலைப்படுறீங்க? ஆமென். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், பறவைகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களை சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? அப்போ இந்த பறவைகளுக்கு, மிருகங்களுக்கு, நாட்டு மிருகம், காட்டு மிருகம், கடல் நீர்வாழ் ஜந்துக்கள் எல்லாவற்றிற்கும் கடவுள் என்ன கொடுக்கிறாரா? உணவு கொடுக்கிறார். ஒரு மனுஷனுக்கு உணவு எப்படி தேவையோ பறவைகளுக்கு உணவு தேவை, மிருக ஜீவன்களுக்கு உணவு தேவை. அப்போ எல்லா மிருக ஜீவன்களும், எல்லா ஜீவன்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது என்று சங்கீத புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. எல்லாவற்றிற்கும் கர்த்தர் என்ன பண்றாரு? ஆகாரம் கொடுக்கிறார். ஒரு மனுஷன், ஒரு மிருகம், ஒரு பறவைகள், ஜீவன்கள் எல்லாவற்றுக்கும் உணவு அவசியம் இல்லை. ஆனால் எல்லாவற்றிற்கு கர்த்தர் தான் உணவு கொடுக்கிறார். அறிந்து கொள்ளுங்கள். இது வரைக்கும் தெரியாது இல்லை? உலக மக்களுக்கு தெரியாது. எங்களுக்கு யார் உணவு கொடுக்கிறா? நல்லோருக்கும் தீயோருக்கும் அவர் மழையை வர்ஷிக்க பண்ணுகிறார். ஏன் கவலைப்படுறீங்க? இதை குறித்து ஏன் கவலைப்பட்டு சரீரத்தை ஏன் கெடுத்துக்கொள்றீங்க? சரீரத்தை கெடுத்துக்கொள்ளாதிருங்கள். நோய் வர காரணமே கவலை தான். பிபி, சுகர், மற்ற நோய்கள் ஏன் வருது? கவலை. ஏதோ குறித்து கவலைப்படுறீங்க. அந்த கவலை எடுத்து விடுங்க. கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று நம்புங்க. விசுவாசமாக இருங்க. கர்த்தர் பேரில் விசுவாசமாக இருங்க. முதலாவது ஃபர்ஸ்ட் காட், முதலாவது தேவனுடைய ராஜ்யம், கிங்டம் ஆஃப் காட். முதலாவது எதை தேடுங்கள்? பரலோக ராஜ்யம், நீதி, வசனத்தை தேடுங்கள். தினந்தோறும் இந்த அதிகாலையில வந்து தேடிக்கொண்டு இருக்கிறோம். இது நிறைய பேர் பார்ப்பாங்க, பார்க்காமலையும் போவாங்க, ஜெபிப்பாங்க,